my YouTube channel. In this series of Speaks and Memories, we have got a special guest here. I'm joined by Vimalesh, my school friend. Welcome on the show. Hi. So, the first thing I want to ask you is, உன்னோட ஃபேமிலி பற்றி சொல்லுங்க. அந்த அப்ரிங்கிங் பற்றி ஃபர்ஸ்ட் சைல்ட்ஹுட். சைல்ட்ஹுட் வந்து ஐ வாஸ் நாட் பார்ன் இன் சென்னை. நான் சென்னையில் பிறந்தேன். கர்நாடகாவில் வந்து ஷிவமோகா டிஸ்ட்ரிக்டில் வந்து சாகரான்னு இருக்குது. அங்கே தான் பிறந்தேன். 2 இயர்ஸ் அப்புறம் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் அப்புறம் தான் நான் சென்னைக்கு வந்தேன். அது வந்து எங்கள் அம்மாவோட ஊர் அது, அங்கே தான் போனேன். அதுக்கப்புறம் தான் நான் சென்னைக்கு வந்தேன். ஃபேமிலியில் வந்து எங்கள் அப்பா தம்பி ஒருத்தர் இருக்கான், அப்பா அம்மா, அப்புறம் தாத்தா பாட்டி இல்லை. ஃபாதர் சைடில் வந்து தாத்தா இல்லை, பாட்டி இருக்காங்க. மதக்கன் வந்து கொங்கணி அப்புறம் கன்னடாவும் பேசுவேன். ஸோ நீ ஆப்வியஸ்லி வித்யாமந்திர் தான் படிச்ச. ஸோ வந்து வித்யாமந்திர் 9 வரைக்கும். ஸோ வித்யாமந்திரில் உள்ளதுலேயே உனக்கு ஃபேவரட்டான மூமெண்ட்ஸ்லாம் என்ன இருக்கு? ஓவர் த இயர்ஸ்னா 8th வந்து நரேன் வந்து நீ தண்ணி குடிக்கும்போது அழகா இருக்கு அப்படி. அப்புறம் நவீன் வந்து சொல்லுவான், கிளாஸ் இருப்பான், ஜேடி சார் இருப்பாரு, அவர் மண்டையில் ஜஸ்ட் டிங் சவுண்ட் வரும்னு சொல்லுவான். அப்புறம் வந்து ஃபேவரட் இருந்துச்சுன்னா அப்புறம் ஸ்கூல் முடிஞ்ச அப்புறமா வந்து நம்ம வந்து கிரிக்கெட் விளையாடுவோம், ஹேண்ட் கிரிக்கெட், பாலில், அப்புறம் த்ரோ கேட்ச் விளையாடுவோம். நிறைய இருக்கு. ஸோ அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் கேங் பற்றி சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் கேங்னா ஒவ்வொருத்தர் பற்றியும். ஃபர்ஸ்ட் வந்து சஞ்சய், நீ, செகண்ட் வந்து நரேன், தேர்ட் வந்து நவீன், நிறைய இருக்காங்க. நம்ம இது பிடி பீரியட் எல்லா இதுவும் சேர்ந்து இருப்போம், விளையாடுவோம் கிரிக்கெட்டு, அப்பப்போ ஃபுட்பால் விளையாடுவோம். நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது வந்து 8ஆம் கிளாஸ் 8Dல நாங்கள் சேர்ந்துருந்தோம். ஸோ வந்து ஒரு மெமரபுளான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கு ஓவர் த இயர்ஸ் எங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததில். ஸோ ஓகே, இப்போ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பற்றி ஒவ்வொருத்தரையும் பற்றி ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லு? ஃபஸ்ட்டு நீ சஞ்சய், நீ கிரிக்கெட் விளையாட நல்லா விளையாட, கோச்சிங் விளையாட போகிற, இவ்வளோ பெரிய ஆள் இருந்து இது இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் நரேன் வந்து அவனுக்கு கோச்சிங் போகிறான், அப்புறம் அவரு பெரிய ஆள் தான். அப்புறம் நவீன் வந்து அவன் எங்கேயாவது ரீசன்ட் நம்ம ஃபோன் பண்ணப்போ சொல்கிறான் எக்ஸசைஸ் பண்ணுறதுன்ட்டு. ஆனால் ஏந்துக்கிறது காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவான், டபுள்ஸ் சொல்லுவான்னு சொல்லுவான். ஆனால் வந்து அவன் ஏந்துக்கிறதே காலையில் 10 மணியாக தான் இருக்கும், எக்ஸசைஸ்லாம் பண்ண மாட்டான் அவ்வளோ. அப்புறம் வேற என்ன, கிரிக்கெட் அப்பப்போ கிரிக்கெட் விளாடணும் நம்ம கிரவுண்ட் போய். ஃபேவரட் சப்ஜெக்ட்? ஃபேவரட் சப்ஜெக்ட்னா வந்து ஜியாகிரபி. ரீசன் ஏன்னா வந்து ஆர்கே மிஸ் அவங்க ஃபஸ்ட்டு வந்து நல்ல எப்படின்னா அன்பாக நடந்துப்பாங்க, லீனியண்டாக இருப்பாங்க. அப்புறம் மார்க் எழுதி போடுவாங்க. அப்புறம் ஜியாகிரபி வந்து என்னோட இது நான் முன்னாடி கெரியருக்கு வந்து அது யூஸ் ஆகும் ஜியாகிரபி. அது எனக்கு பிடிக்கும். அது அப்போ வேற ஏதாவது ஹாபிஸ் ஏதாவது இருக்குதா? கிரிக்கெட் தவிர ஃபுட்பால் விளையாடுவேன், அப்புறம் செஸ்ஸும் விளையாடுவேன். சரி, உன் ஆம்பிஷன் என்னவா இருக்கு? ஆம்பிஷன் வந்து லைக் தேர்ட் ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் வந்து யூபிஎஸ்சி ஐஏஎஸ் இது பண்ணேன். அப்போ வந்து ஐஏஎஸ்னா அது மக்களுக்கு சேவை செய்யணும், அந்த மாதிரி தான் நினச்சேன். ஐஏஎஸ் வந்து ஆகணும் அப்படின்ட்டு. அது வந்து ஐஏஎஸ் யூபிஎஸ்சி கீழே வரும்னு எனக்கு அப்போ தெரியாது. லைக் ஒரு 8th or 9th அப்போ தான் தெரியும் அந்த யூபிஎஸ்சி கீழே வரும் அப்படின்ட்டு. அப்புறம் 3rd-லேருந்து 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவ்வளோ நான் ஐஏஎஸ் ஆகும் தான் நினச்சேன். லைக் இப்போ ஒரு 11th or 12th வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் சில பேர் வந்து சிஏ பண்ணு, அப்புறம் காமர்ஸ் குரூப் தான் எனக்கு சிஏ பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து எனக்கு ஏன்னா அது என் கோல், நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும், மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும், அதனால நான் ஐஏஎஸ் எடுத்துருக்கேன். அதனால நான் வந்து அந்த சிஏ பண்ண நான் ஐஏஎஸ்ஏ போகிறேன் அப்படின்ட்டு நான் அதை பார்த்து. அது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அது உன் ட்ரீம் ஒன்று இருந்ததுன்னா அதை நோக்கி நீ போயிட்டே இருக்கணும், irrespective of the obstacle which comes your way. ஓகேவா? ஸோ வெரி குட்.
சரி, ஐஏஎஸ்னு ஏன் சூஸ் பண்ண? ஐபிஎஸும் எடுத்துக்கலாம், ஐஆர்எஸ். ஐஏஎஸ் வந்து லைக் ஒரு ஹை போஸ்ட் அது. ஒரு பச்சை எழுத்து இருந்தால் போதும், அது மாற்றலாம். அது ஐபிஎஸ்னா வந்து ஒரு கன்னு அந்த மாதிரி கன்னு, அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் இது. ஐஎஃப்எஸ் வந்து ஃபாரின் சர்வீஸ் அது. ஐபிஎஸ் வந்து அது இந்தியன் சர்வீஸ் தான், அது போலீஸ் இருக்கிறாங்க. போலீஸ் வந்து அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அவ்வளோ எனக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் தான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அதனால நான் ஐஏஎஸ் யூஸ் பண்ணேன். ஓகே. இப்போ உங்கள் காலேஜ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். காலேஜ் வந்து நான் வந்து ராமகிருஷ்ணா முஸ்லிம் விவேகானந்தா காலேஜ் தான் படிக்கிறேன். மயிலாப்பூரில் இருக்குது. அது எப்படி சொல்கிறது, இதில் பாய்ஸ் காலேஜ் தான். அது நோ கேர்ள்ஸ். அப்புறம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸ்கூல் மாதிரி தான், செகண்ட் ஸ்கூலிங் தான். அது வேறு இதுவும் இல்லை. அப்புறம் எல்லாத்தையும் விட்டீங்க அந்த வேலை சேர்த்து விட்டாங்கன்னு சேர்ந்தேன். இன்னொன்று வந்து பக்கத்தில் இருக்கா, அதனால இன்னொன்று ரிலேஷன் அது. அப்புறம் ஹெச்ஓடி, மெயின் ஹெச்ஓடி அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவர் நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த ரூட்லேயே போக சொல்லுவார். இப்போ வந்து அவர் நல்ல டீச்சிங் பண்ணுவார் அவர் ஹெச்ஓடி. எப்படின்னா இப்போ வந்து நீ ஒரு வழியில் போகிறேன்னா அந்த வழி இது பண்ணு. இப்போ வேற ஏதாவது இது, இப்போ நீ வந்து பிகாம் பண்ணுற, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பிகாம் பண்ணுற, பிகாமோடையும் சியும் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நீ 2 போர்ட்லையும் கால் வைக்காது, ஒரு போர்ட்லையும் கால் வை. அந்த ஒரு அது முடிஞ்ச உடனே அடுத்த போர்ட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு நல்ல ஒரு இது. ஸோ அப்போ லைஃப் லெசன் கரெக்டாக சொல்லுவார். ஓகே. அப்போது இது உன்னோட வியூ எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு? இப்போ வந்து நீ ஸ்கூலில் வந்து எப்படி சொல்கிறது, ஸ்கூலில் வந்து நம்ம கொஞ்சம் கிடிஷாக இருந்திருப்போம், அதுக்கப்புறம் போக போக மெச்சூர் ஆயிருப்பாரு. ஸோ வந்து இப்போ அப்போ உள்ள ஐஏஎஸ்னா என்னன்னே தெரியாமல் இருந்தது, இப்போ தெரியும். இப்போ என்னன்னு தெரியுது கரெக்டா? ஸோ அப்போ எப்படி சொல்றது, இப்போ வந்து அப்போ உள்ள விமலேஷ்கோ இப்போ உள்ள விமலேஷ்கோ என்ன? அப்போ வந்து சைல்டிஷாக இருந்திருப்பேன். அவன் என்ன பண்ணுறோம், சும்மா விளையாட்டா இருந்திருப்போம். இப்போ வந்து ஏதாவது காசு ஏதாவது வேணும்னா நம்ம வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கேட்போம். இப்போ வந்து நம்ம வந்து நமக்கு தான், நம்ம பார்த்துக்கிட்டு தான் உண்டு, அந்த மாதிரி இதாக இருக்கு. இப்போ நம்ம வந்து யாரையும் நம்பலாம், ரொம்ப நம்பக்கூடாது. நம்ம வந்து நம்ம எப்படின்னா செல்ஃப் ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. இப்போ உனக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வேல்யூஸ் இருக்கும். இப்போ வந்து சில பேருக்கு வந்து சில வேல்யூஸ் இருக்கும், வேற ஒருத்தருக்கு வேற ஒரு வேல்யூஸ் இருக்கும். உன்னோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேல்யூ உன் கண்ணோட்டத்தில்? எனக்கு வந்து லைக் யாராவது நம்மளோட பெரியவங்க இருந்தால் அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் முதல்ல ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்க ஏஜோட பெரியவங்க. இன்னும் வந்து டைமிங் கீப் அப் பண்ணணும். ஏன்னா வந்து இப்போ ட்ரெயின் வந்து 5 மணி, சாயங்காலம் 5 மணினா நம்ம வந்து வீட்டிலேருந்து என்ன ஒரு இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு வச்சுருந்தா 4:40 அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு 1 hour பிஃபோராக தான் இருக்கணும். அந்த டைமிங் கீப் அப் பண்ணணும். ட்ரெயினிங் மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் நம்ம வந்து டைமிங் கீப் அப் பண்ணணும். அப்போ தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இன்னொன்று வேற என்னன்னா ஈகோ இருக்கக்கூடாது. இப்போ அவன் நம்ம ஏதாவது தப்பு பண்ணுறாங்க, நம்மளும் அதே வெஞ்சன்ஸ் வச்சு இது பண்ணக்கூடாது. நம்ம வந்து அவங்க என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, ஓகே நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம ரிலேட்டிவ் தானே அப்படின்னு வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம இது கோலும் அது இது பண்ணணும். நம்ம அதையே ஸ்டே பண்ணுறதுல அப்புறம் அது இது பண்ண முடியாது. ஓகே. ரோல் மாடல்ஸ், இன்ஸ்பிரேஷன்ஸ் அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கா? ரோல் மாடல் தான் ஃபஸ்ட்டு தோனி. ஏன்னா அவனோட காம்னஸ், அந்த காம்னஸ் எப்படி இப்போது மேட்ச் வந்து எப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கணும், ஆனால் அந்த நேரத்துலையும் காமாக இருப்பார். எப்படி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண அவர் தெரியும். இப்போது காம்னஸ் ஒன்றுன்னு வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. இப்போ பவுலிங் பண்ண அந்த டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணாமல் எப்படி ஆஃப் பண்ணிட்டு தடுக்கணும்ட்டு அவருக்கு தெரியும். இப்போது ஒரு 10 runs ஆஃப் 6 balls அவர் தடுக்க முடியும். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எந்த பாலுக்கு பால் கொடுத்தா அவர் தடுக்க முடியும் அவர் தெரியும். எப்பவும் மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பார் அவர். ஃபர்ஸ்ட் ரோல் மாடல் தோனி. செகண்ட் வந்து ஏபிஜே அப்துல் கலாம். அவர் வந்து எப்படி வந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வந்து அவர் சின்ன வயசுல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாரு. அவர் பார்த்து
படிக்கிறதுக்கே அந்த நிலைமை இருக்க நியூஸ் பேப்பர் போட்டு எல்லாம் ஒரு இது பண்ணிருந்தாரு. அந்த இது அவர் பார்த்தா எப்படி நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணா அச்சீவ் பண்ண முடியும் அவர் பார்த்து கற்றுக்கலாம். Very good role models, by the way. Dhoni and Abdul Kalam from different fields. So, very good. ஒருத்தர் வந்து கிரிக்கெட், இன்னொருத்தர் வந்து சயின்டிஸ்ட். Scientist, prime minister, எவ்வளோ போஸ்ட் இருக்கு. ஓகே ஃபைன். அப்புறம் if you could give advice to your younger self, what would it be? சின்ன வயசு வெர்ஷன்ல என்ன சொல்லுவேன்? நான் சின்ன வயசுல அவ்வளோ சொல்றதுக்கு இல்லை. என்ன அப்போ வந்து சைல்டிஷா இருந்தேன், படிக்காம கொஞ்சம் லைக் ஆவரேஜ் தான் படிச்சேன், அந்த மாதிரி தான் இருந்தேன். ஆனா கொஞ்சம் அந்த டைம்ல இன்னும் பெட்டரா படிச்சிருக்கலாமே. ஓகே, அது ஒண்ணுதான். இப்போ உன்னை மட்டும் சக்சஸ் என்ன, ஹாப்பினஸ்? சக்சஸ்னா வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோமோ அதான் சக்சஸ். இப்போ அந்த ஒரு ரோட்டீன், அந்த சக்சஸ் வேணும்னா ஒரு ரோட்டீன் வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த டைமிங்ல ஏறிக்கிறேன், இந்த டைம்ல தூங்குறேன், இந்த டைம்ல படிக்கிறேன், இந்த டைம்ல சாப்பிட்றேன் அப்படின்னு வச்சா நம்ம சக்சஸ்ஃபுல்லாக ஆகலாம். அது ஒன்று. இன்னொன்று வந்து அந்த நான் முன்னாடி சொல்லி இந்த டைமிங் கீப் அப் பண்ணணும், அது ஒன்று. இது சக்ஸஸ், டைமிங் கீப் அப் பண்ணிட்டு இருந்தால் ஒரு சக்ஸஸ். ஹாப்பினஸ் என்னன்னா இப்போ எவ்ரி மினிட் நம்ம என்ஜாய் பண்ணோம். இப்போ ஏன்னா இப்போ நம்ம பேசியிருக்கோம், ஈவினிங் நான் ஜஸ்ட் சும்மா எக்ஸாம் சொல்கிறேன், இருக்கிற ஏரியான்னு தெரியாது யாருக்கும். அதனால எவ்ரி மினிட் நம்ம என்ஜாய் பண்ணோம். ஓகே, லிவ் இன் எவ்ரி மொமெண்ட், அதான் மெயின் திங். ஓகே ஃபைன். அப்புறம் இருக்கிறதுலே முக்கியமான லெசன் ஆர் அட்வைஸ் யார்கிட்ட கேட்டிருக்கேன்னா யார்கிட்ட எதுனால இப்போ அட்வைஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ படிச்சு முன்னேறு அப்படின்னு சொல்லுவாங்க. அது காமன் எல்லாருக்கும். அது மெயின். அதாவது வந்து உனக்கு வந்து ஓகே இது ரொம்ப இம்பார்ட்டண்டான அட்வைஸ். இப்போ நீ சொன்னது வந்து ஜென்ரல் எல்லாருக்குமே சொல்றது. இப்போ உனக்கு ஸ்பெசிஃபிக்காக இருந்தது வந்து உனக்கு யூஸ் ஆகுது, லைஃப் டைம் ஃபுல்லாக யூஸ் ஆகும் அப்படின்னா நான் முன்னாடி சொன்னேன், ஹெச்ஓடி சொன்னது, ஒரு போர்ட்டில் சேல் பண்ண 2 போர்ட்டில் சேல் பண்ணாத. அது இப்போ வந்து ஒரு போர்ட்டில் போனா அந்த கோல் நோக்கி போ, அந்த மாதிரி தான். இப்போ இன்னொருத்தர் சொல்றேன்னு அந்த கோல் போகாத, ஏன்னா எல்லாரும் பண்றாங்க அந்த இதுக்கு போகாத அப்படின்ட்டு. நம்ம வந்து சின்ன வயசுல யோசிச்சிருப்போம், இது பண்ணான்ட்டு. ஆனா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். நீங்க வந்து வேற இது பண்ணு, இந்த இது பண்ணு அப்படின்ட்டு. ஆனா நம்ம வந்து அந்த கோல் நம்ம பண்ண முடியும்னு யோசிச்சு அது பண்ணலாம். நான் மட்டும் இல்லை, எல்லாரும் பண்ணலாம். ஒரு இப்போ யாராவது ஒருத்தர் சிஏ பண்ணா சிஏ பண்ண, அட்வொகேட் பண்ணலாம். அவன் அந்த டெஸ்பிரேஷன் இருக்கணும், இந்த கோல் அச்சீவ் பண்ண ஒரு ஆம்பிஷன் இருக்கணும். அப்போ எல்லாரும் அந்த ஆம்பிஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் அதுக்கு ஏதாப்புல மிங்கிள் பண்ணி அது ஒரு காம்பினேஷனாக கொண்டு வந்தோம்னா டெஃபினட்டா we can achieve what we want. ஓகே, சரி, வெரி குட். ஓகே, இப்போ வந்து ஃப்ரீடம் அட் ஸ்கூல் அண்ட் காலேஜ் எப்படி இருக்கு? ஸ்கூல்ல ரெண்டுமே ஒண்ணுதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல. என்னன்னா என்ன, ஸ்கூல்ல வந்து தியேட்டருக்குலாம் விட மாட்டாங்க, வெளில அவ்வளோ சுத்த விட மாட்டாங்க. இப்போ வந்து லைக் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க வீட்டில். லைக் ஆனால் என்ன, நைட் ஷோ மட்டும் விட மாட்டாங்க தியேட்டருக்கு. தியேட்டர் ஆனால் தியேட்டர் தான் போக சொல்லுவாங்க. அப்புறம் வேறு ஏதாவது கிரிக்கெட்டு இல்லை ஸ்போர்ட்ஸ் ஏதாவது விளையாடுறதுனா போக சொல்லுவாங்க கிரவுண்டுக்கு. இப்போ லாட் மோர் டெசிஷன்ஸ் இப்போ நீயே கரெக்டா? லைக் நாட் மோர் லைக் 50-50. ஓகே, அதான் முன்னாடியை விட டெஃபினட்டா ஃப்ரீடம் ஜாஸ்தி. அப்புறம் இது ஆனால் காலேஜில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் செகண்ட். So that is a wrap up of this segment of Speak and Memory with Vimalesh. Thanks very much for joining. Thanks for taking your time off. கூப்பிட்டது நன்றி. Questions நான் Thank you very much.